ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான டைம் டேபிள் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அடிஷனும், ஸோ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம் டைம் டேபிளில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேஞ்சஸ் நடக்கல, அடிஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. ரெகுலேஷன் 2017 ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது பழைய டைம் டேபிளில் உங்களுக்கு ஆட் ஆகாமல் வந்திருக்கலாம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேஷன் 2017 பயோடெக்னாலஜி, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ரெகுலேஷன் 2021 பிஆருக்கும் மரைன் இன்ஜினியரிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டைம் டேபிள் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதே மாதிரி சேஞ்சஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு சில டேட்ஸில் வந்து ஏதாச்சும் இது இருந்துச்சு அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த சேஞ்சஸ் பொறுத்தவரை ரெகுலேஷன் 2014 ரெகுலேஷன் 2017 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பண்ணியிருக்காங்க. ரெகுலேஷன் 2021 பண்ணலை. ஸோ இது யார் யாருக்குன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஸோ அது மட்டும் நார்மல் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஸோ அதுபோக வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதாவது இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த ரெகுலேஷன் 2017 அண்ட் ரெகுலேஷன் 2014 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் டேபிள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டைம் டேபிள் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ வெல் பிளானாக தான் உங்களுக்கு டைம் டேபிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸாம்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமில் நல்லா மார்க்ஸ் எடுக்க பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.